உண்மையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்பவும் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் எப்பவும் அவர் நம்ம மேலே தெரிஞ்சு கொண்டதுனால நம்ம மேலே ஒரு திருஷ்டி எப்பவும் இருக்கும். ஆமே, எப்பவும் ஒரு கண்ணு நம்ம மேலே இருக்கும். ஆமே சொல்றீங்களா? சோத்திரம். என்ன, ஒரு கண்ணு இருக்கும். நம்ம தான் சொல்லுவோம் சில நேரத்தில், ஓ அவருக்கு கண் இல்லை. யாருக்கு? ஏசு சாமிக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் எவ்வளோ இது பார்க்குறேன், ஜோம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இனிதான் வரப்போதையா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து. இவ்வளவு பொறுத்த இல்லை சோதரம், இவ்வளவு பொறுத்த இல்லை சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இனிதான் வரப்போகுது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தூக்கி நல்ல ஒரு ஆமையை சொல்லுங்க. இனிதான் தீர்மானிக்கப்பட்டவைகள், இனிதான் உனக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. கர்த்தர் தீர்மானித்தது உன் வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? எவன் உனக்கு முட்டுக்கட்டையா நின்னாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் உனக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதை ஒருவனால என்ன செய்ய முடியாது? மாற்றவும் முடியாது, தடை செய்யவும் முடியாது. ஆமென்.